శ్రీ శ్రీ మహాపూర్ణ గురువే నమః. శ్రీమతి రామానుజాయ నమః. వాల్మీకి రామాయణ వచనం அயோத்தியா சர்க்கம் 14. தசரதன் ராமனை காட்டுக்கு போக விட நிச்சயித்தலும், சுமந்திரர் தசரதரிடம் வருதலும், ராமனை வரவழைக்க நியமித்தலும். பெருந்துயரத்தினால் பீடிக்கப்பட்டு தரையில் விழுந்து நினைவின்றி புரண்டு கொண்டிருக்கின்ற தசரதனை நோக்கி கைகேயி பலவாறு பொழிந்துரைத்தாள். சத்தியத்திற்கு கட்டுப்படுவதே நியாயம் என்றும், பண்டு பல மன்னர்களும் சத்தியம் தவறாததினாலேயே புகழ் படைத்தார்கள் என்றும், சத்தியத்தை பரிபாலனம் செய்வதற்காட்டிலும் வேறு தர்மமே கிடையாதென்றும் விரிவாக கூறி தன் கோரிக்கைகள் இரண்டையும் நிறைவேற்றியே யாக வேணும் என்றும், இல்லையேல் இதோ உயிரை விட்டிடுகிறேன் என்றும் ஆராவாரம் செய்தனர். மன்னவன் சத்திய பாசத்தை விடுவித்து கொள்ள முடியாமையை சிந்தித்து திகைத்திருந்தனன். அடி பாபிஷ்டையான கைகேயி, முன்பு நான் அக்னியின் முன்பு மந்திரபூர்வமாக பிடித்த உன் கையை இதோ விட்டு விடுகிறேன். இனி நீ எனக்கு மனைவி அல்ல, நானும் உனக்கு கணவன் அல்லன். உன் புதல்வனையும் உன்னோடு கூடவே விட்டிடுகின்றேன். இரவு கழுந்து பொழுது விடியும்படியால் ராமாபிஷேகத்தில் குதூகலம் கொண்டிருக்கிற வசிஷ்டர் முதலான முனிவர்களும் மற்றவரும் அபிஷேகத்திற்கென்று சித்தப்படுத்தின சம்பாரங்களுடன் வந்து ராமனுக்கு முடிசூட்ட வேணுமென்ன போகிறார்கள். அந்த மங்கள காரியம் தடைபட்டு என் உயிர் அப்போதே தொலையப் போகின்றதால் இந்த சம்பாரங்களை கொண்டு ராமனது கையினாலேயே எனக்கு ஈமக்கடன் இருக்க வேண்டியதாகும். உன் வயிற்றில் பிறந்து பரதன் எனக்கு ஜலதர்ப்பணம் கூட விடலாகாது என்று கூறினன். பொழுதும் விடிந்தது. கைகேயி மன்னவனை நோக்கி, எதுக்கு வீண் வம்பு வார்த்தைகளை விரித்துரைக்கின்றாய்? இனி தாமதமின்றி ராமனை இவ்விடத்திற்கு வரவழைக்க வேண்டும். என் புதல்வனுக்கு ராஜ்யம் அளிக்க வேண்டும். ராமனை காட்டுக்கு போக விட வேண்டும். இன்னனும் செய்து நீ பிரஜைஞை பரிபாலனம் செய்யாயே, நீ கடை தேர நேராது என்று மிக கொடிதாக கூறி முடித்தாள். ராமாபிஷேக முகூர்த்தமாக குறிக்கப்பட்டிருந்த புஷ்ய நட்சத்திர யோக சுப முகூர்த்தம் அணுகிற்று. அப்போது வசிஷ்ட மாமுனிவர் நீராடி அபிஷேக சாமகிரிகளுடனும் பரிவாரங்களுடனும் வருவாராயினர். ஜனங்களின் சந்தோஷமும் கோலாகலமும் வகையிட்டு வர்ணிக்க முடியாததாய் இருந்தது. அந்த புறத்து வாசல் திண்ணையில் வந்து சேர்ந்த வசிஷ்ட முனிவர் அபிஷேக மகோத்சவத்திற்காக செய்து கொண்ட அழகிய அலங்காரங்களுடன் மிக்க மகிழ்ச்சியோடு அங்கு வந்து கொண்டிருந்த சுமந்திரரை கண்டு, நான் இவ்விடம் வந்திருப்பதை அரசனுக்கு அறிவிப்பாயாக. சகல சன்னாகங்களும் குறைவற்றிருக்கிறபடியையும் சுப முகூர்த்தம் நெருங்கி இருக்கின்றமையே தெரிவித்து விரைவுறுத்துவாயாக என்றனர். உடனே சுமந்திரர் அரசன் நெருப்பிடம் சென்று அவனது துயர நிலைமையை அறியாதவராகையாலே வழக்கப்படி துதிமொழிகளை கூறி துதித்து பள்ளியுணர்த்தி வசிஷ்ட முனிவருடைய வார்த்தைகளையும் விண்ணப்பம் செய்தனர். புண்ணில் புலி பெய்தார் போன்ற அம்மொழிகளை கேட்ட தசரதன் தன்னுடைய அளவு கடந்த துயரத்தை வெளியிட்டு, இந்நிலைமையில் என்னை ஏன் இம்மொழிகளாலே இன்னும் வருத்துகின்றன என்ன? சுமந்திரர் அச்சொல்லை கேட்டும் வருந்தி வாடிய மன்னவன் முகத்தை நோக்கியும் அஞ்சி நடுங்கி கைகளை கூப்பிக்கொண்டு அவ்விடம் விட்டு சென்று விலகி நின்றனர். பிறகு மன்னவன் ஒன்றும் பேச முடியாமல் உள்ளெல்லாம் உருகி குரல் தழுதொழிந்து கிடக்க கைகேயி சுமந்திரரை பார்த்து, அப்பா சுமந்திரா, மன்னவன் ராமாபிஷேக மகிழ்ச்சியினால் உற்சாகம் அதிகரிக்க பெற்று இரவெல்லாம் கண்விழித்திருந்து பரிச்சிரமப்பட்டதனால் இப்போது உறங்கும் முகமாய் இருக்கின்றான். நீ விரைந்து சென்று ராமனை இங்கு அழைத்து வா என்றாள். முன்னம் அரசனது வார்த்தையை கேட்டு ஏதோ பெருத்த தீங்கு விளைந்து விட்டதென்று நிச்சயித்து துடித்து கொண்டிருந்த சுமந்திரர் கைகேயின் வார்த்தையை கேட்டு மங்களமே என்று மகிழ்ந்து கொண்டு அரசனது அனுமதி கொண்டே கைகேயினிடம் கூறினர் என்று மனக்கலைப்புடன் புறப்பட்டு போயினர். பட்டாபிஷேகத்திற்காகவே ராமன் இப்போது வரவழைக்கப்படுகிறார் என்றும் எண்ணினர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ